இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் ராகு மற்றும் சூரியன். இந்த ஜாதகர் ஆண் ஜாதகர் அவருடைய வீடு, அந்த வீட்டின் முன் கதவு, மெயின் கதவு ஓடும் தெருவின் வடதெற்கை நோக்கி அந்த கதவு இருக்கும் என்று சொல்லலாம். இங்கு ராகு கேது எனும் நிழல் கிரக புள்ளியை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. ராகு மற்றும் சூரியன் வடக்கில் இருக்கின்றனர், கேது தெற்கில் இருக்கிறது. ராகு பெரிய என்ற அர்த்தத்தை குறிப்பவர். எனவே ஜாதகர் ஒரு பெரிய நகரத்தில் பிறந்திருப்பார் என்று சொல்லலாம். குரு பிளஸ் கேது பிளஸ் செவ்வாய் தொடர்பு. இந்த தொடர்பிற்கு 2 சனி பிளஸ் புதன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை வருகிறது. இங்கு சனியும் சுக்கிரனும் ஒருவர் வீட்டில் ஒருவர் என இடமாறி இருக்கின்றனர். இது பணத்தை மற்றவர்களுக்கு கடன் வழங்குவதன் மூலம் இவர் செல்வத்தை சம்பாதிக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகும். அது மட்டுமில்லாமல் சனி தொழிலை குறிப்பவர். அவர் சுக்கிரனோடு இடமாறி புதன் தொடர்பும் இங்கு வருகிறது. இந்த ஜாதகர் நிலத்தோடு சம்பந்தப்பட்ட சொத்துக்களையும் வைத்திருக்கின்றார். அது மூலமும் லாபம் பெறுகின்றார். இந்த ஜாதகர் பிறந்த பிறகு அவரது தந்தை சில நன்மை பயக்கும் காரணிகளை அனுபவிக்கின்றார். சூரியனில் இருந்து 3வதாக குரு இருக்கின்றார். நன்மை பயக்கும் காரணிகளை அனுபவிக்கின்றார். மேலும் ஜாதகர் பிறந்த நேரத்தில் அவரது தந்தைக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தன. பிறந்த பிறகு அவரது தந்தை சில நன்மை பயக்கும் காரணிகளை அனுபவிக்கிறார் என்று சொல்லலாம். குரு ஜாதகரை குறிப்பவர். சூரியன் தந்தை வடக்கில் இருக்கின்றார், குரு தெற்கில் இருக்கின்றார். குரு சூரியனை பார்ப்பது சூரியனுக்கு நல்லது என்று கருதப்படுகிறது. சந்திரனுக்கு 5இல் சூரியன் இருக்கின்றார். தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட ராசியில் சந்திரன் இருக்கின்றார். சந்திரன் பயணங்களை கொடுப்பவர். சூரியனும் சந்திரனும் குருவின் நேரடி தொடர்பில் இருக்கின்றனர். எனவே ஜாதகரின் தந்தை பயணங்கள் மூலம் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றார் என்று சொல்லலாம். சுக்கிரன் மேற்கிலும் குரு தெற்கிலும் இருக்கின்றனர். இது ஜாதகரின் மனைவி மேற்கு அல்லது வடமேற்கு திசையிலிருந்து வருவார் என்று சொல்லலாம். ஜாதகர் அடுத்த பிறப்பில் கிருஷ்ணரின் புனித இடமான துவாரகாவிற்கு அருகில் பிறப்பார் என்று சொல்லலாம். ஜாதகரின் அடுத்த பிறப்பு துவாரகாவில் மட்டும் இருக்கும் என்று எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இந்த பிறப்பில் குரு தெற்கு ராசியில் இருக்கின்றார். அடுத்த பிறப்பு வரும்போது குரு மிதுனத்தில் இருப்பார். மிதுனம், துலாம் மற்றும் கும்பம் மேற்கு ராசிகளை குறிக்கும். சுக்கிரன் மற்றும் புதன் பெண்களை குறிப்பவர். ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியை குறிப்பவர். அடுத்து நீல நிறத்தை குறிக்கின்ற சனியும் அங்கு இருக்கின்றார். அங்கு மேற்கில் இருக்கின்றார். நீலவர்ணன் கிருஷ்ணன், ராதா மற்றும் ருக்குமணியை சுக்கிரன் மற்றும் புதன் குறிப்பவர். எனவே ஜாதகர் அடுத்த பிறப்பில் கிருஷ்ணரின் இடத்துக்கு அருகில் பிறப்பார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன் மற்றும் சனி, ரிஷபத்தில் கேது, புதன், சுக்கிரன் மற்றும் குரு, கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் ராகு, தனுசில் சந்திரன். இந்த ஜாதகத்தில் சூரியன் உச்சமாகி சனி வலிமையாகின்றார். இருவரும் ஒருவருக்கொருவர் எதிரிகள். இதனால் சூரியனின் பலம் குறைகிறது என்று சொல்லலாம். இந்த 2 கிரகங்களும் சந்திரனுக்கு 5இல் இருக்கின்றன. சூரியன் தந்தையை குறிப்பவர். சூரியன் தந்தையை குறிக்கின்ற அதே நேரம் இங்கு சந்திரன் என்பது பயணங்களுக்கு காரணமான கிரகமாகும். இதனால் ஜாதகரின் தந்தைக்கு சொந்த வீடு இல்லை என்பதை இது குறிக்கிறது. சூரியனுக்கு 2வதாக குரு, புதன் மற்றும் கேது உள்ளன. இதனால் ஜாதகரின் தந்தை படித்தவர் என்பதை காட்டுகிறது. அரசாங்க சைட்டால அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லலாம். காரணம், மேஷத்துக்கு 2இல் சுக்கிரன் இருக்கின்றார். இது ஒரு பெண் ஜாதகம். அதனால் சுக்கிரனை பெண்ணுக்கு ஜீவகாரனாக எடுக்கின்றோம். அரசாங்கம் மூலம் சில நன்மைகளை இவர் அனுபவிக்கின்றார் என்று சொல்லலாம். இங்கு சுக்கிரனோடு குரு மற்றும் புதன் இருக்கின்றனர்.
இந்த யாதகி படித்த ஒரு பெண்மணியாக இருப்பார் என்று சொல்லலாம். தர்மம், கர்மம், மோட்சம் போன்றவற்றில் ஆர்வமுள்ளவராக இருப்பார். சுக்கிரனுக்கு அடுத்த வீடு மிதுனம். இந்த மிதுனம் தனுசில் உள்ள சந்திரனால் நேருக்கு நேராக பார்க்கப்படுகிறது. எனவே யாதகியின் தாய் வழியால் அனுகூலங்களை பெறுகின்றார் என்று சொல்லலாம். கோச்சார குரு கடகத்தை கடக்கும்போது அங்கு கணவரை குறிக்கும் செவ்வாய் இருக்கின்றார். இவரை திருமணம் கேட்டு, அதாவது பெண் கேட்டு வந்திருப்பார்கள் என்று சொல்லலாம். யாதகியின் கணவர் வசதியான ஒருவர், பணம் மற்றும் நில சொத்துக்கள் அதிகமுடையவர். கணவரும் ஜாதகியின் சமூக அந்தஸ்து, சமூகத்தில் மதிப்பு மரியாதையை உடையவர்கள் என்று சொல்லலாம். இங்கு சுக்கிரன், குரு மற்றும் புதனோடு சேர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய்க்கு 11 சுக்கிரன், குரு மற்றும் புதன் இருக்கின்றனர். கணவர் அதிர்ஷ்டசாலியான ஒருவர் என்று சொல்லலாம். செவ்வாய் வடக்கில் இருக்கிறது, ராகுவும் வடக்கில் இருக்கிறது. இது கருப்பு நிறத்தை குறிக்கிறது. ஆகவே அவர் கருப்பானவராக இருப்பார் என்று சொல்லலாம். வணிக ரீதியான தொடர்புகள் மூலம் அவருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லலாம். செவ்வாய் மற்றும் ராகு இணைவு நெருப்பை குறிக்கும். அதிக உஷ்ணத்தால் யாதகர் துன்பப்படுவார் என்று சொல்லலாம். சூரியன் அவரது 2 எதிரிகளுக்கு நடுவில் இருப்பதனால், அதாவது சனி மற்றும் கேதுவுக்கும் நடுவில் சூரியன் மாற்றப்பட்டதால், யாதகி பிறந்த அடுத்த வருடம் தந்தை சில துன்பங்களை அனுபவித்திருப்பார் என்று சொல்லலாம். இந்த யாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் புதன் மற்றும் சூரியன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், மகரத்தில் சனி மற்றும் குரு, கும்பத்தில் கேது, மீனத்தில் சுக்கிரன். இது ஒரு ஆண் ஜாதகம். கல்விக்காரகன் புதன், அவருக்கு 2 எந்த கிரகமும் இல்லை. அவருடைய கல்வி குறைவானதாக இருக்கும். சுக்கிரனுக்கு நேரெதிராக சந்திரன் இருக்கின்றார். அதனால் சுக்கிரனின் பலம் குறைகிறது. புதன் அடுத்து செவ்வாய் மற்றும் ராகுவை தொடுகிறது. அதனால் படிப்பில் தடை வருகிறது. சுக்கிரன் இங்கு பலமாக இருக்கிறார். சந்திரன் தொடர்பு கொண்டு பலவீனத்தை குறைத்தாலும், சந்திரனும் ஒரு பெண் கிரகம். இந்த யாதகருக்கு அதிக சகோதரிகள் இருப்பார்கள் என்று சொல்லலாம். சுக்கிரனுக்கு நேராக சந்திரன் இருந்தாலும், சந்திரனுக்கு பின்னால் ராகு இருக்கின்றார். ராகுவுக்கு அடுத்துள்ள வீட்டை செவ்வாய் ஆக்கிரமித்துள்ளார். எனவே யாதகர் மன வேறுபாட்டை கொண்டிருப்பார். சில நேரங்களில் மனப்பிறழ்வு, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் என்று சொல்லலாம். 17, 19 மற்றும் 20 வயதுகளில் ஆவிகளோடு தொடர்பு வைத்திருப்பார். குரு, சந்திரன் மற்றும் சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும். அப்போ குரு, சந்திரன் மற்றும் சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும் போது 21 வயதுகள், அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளுவார். மனைவி குறைந்த கல்வியை கொண்டு சிறிய வருமானம் ஈட்டுபவராக இருப்பார். 17 தொடக்கம் 21 வயதுகளில் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். 20, 21 வயதுகளில் மனைவி கருக்கலைப்பு செய்ய வேண்டுவர். மனைவியின் ஆயுளும் குறைவடையும். சூரியனுக்கு பின்னால் சுக்கிரன் இருக்கின்றார். சந்திரன் தொடர்பு இருக்கின்றது சுக்கிரனுக்கு. சூரியனுக்கு 2, 7 எந்த கிரகமும் இல்லை. எனவே தந்தை அரச சேவையில், நிதித்துறையில் குறைந்த சம்பளத்தை பெறுவார் என்று சொல்லலாம். சூரியன் ஆக்கிரமித்துள்ள அடுத்த வீடுகளில் செவ்வாய், ராகு மற்றும் சந்திரன் இருப்பதே இதற்கு காரணம். தாய் கோபக்காரியாக இருப்பார். அதே நேரம் பிடிவாத குணம் நிரம்பியவராகவும் இருப்பார் என்று சொல்லலாம். யாதகர் இளைய சகோதரர்களை உடையவர். இவரது ஆயுள் காலமும் குறைவானதாக இருக்கும் என்று சொல்லலாம்.